ஈரோட்டில் டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் பேசினதுக்கப்புறம் அவர் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான நபரும் முக்கியமான இடமும் இன்று பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு, எல்லாராலையும் தேடப்பட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இடம்தான் காலிங்கராயர் அணைக்கட்டு. யார் அந்த காலிங்கராயர்? காலிங்கராயர் அணைக்கட்டுனா என்ன, எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது அடேங்கப்பா இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது தான் யோசிக்க தோணுது. ஸோ அடேங்கப்பா இப்படி தான் பண்ணியிருக்காங்களான்றதை என்ன பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் உங்கள் பிரவீன், வெல்கம் டு குட்டி டைனோசர் சேனல். இவ்வளோ டெக்னாலஜி இருந்தும், இவ்வளோ மக்கள் இருந்தும், இவ்வளோ பணம் இருந்தும் இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டாலையுமே பண்ண முடியாதது. அந்த அணையை நான் இந்த அணையோட இணைக்க போகிறேன், இந்த அணையை அந்த டேமோட நான் இணைக்க போகிறேன்னு இது வரைக்கும் அரசியல் கட்சிகள் வாக்குறுதியாக தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர யாராலையும் அதை நடைமுறைப்படுத்த முடியல. ஆனால் அந்த காலத்தில் சுமார் 800 வருஷத்துக்கு முன்னாடியே எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாதப்போ 90 கிலோமீட்டர் ஒரு அணையை இணைச்சிருக்காங்கன்னா அது சாத்தியமா அப்படின்றத பற்றி தான் யோசிக்க தோணுது. ஆனால் அதை பண்ணியிருக்காங்க. அதை செஞ்சவர் தான் காலிங்கராயன். காலிங்கராயன் அப்படின்றவர் யாருன்னா, இப்போ இருக்கிற கொங்கு மண்டலம் சுமார் 45 to 47 சிற்றரசு நாடுகளாக தனித்தனியாக பிரிஞ்சிருந்தது. அப்படி காலிங்கராயன் ஆண்டு வந்த நாடுன்ற பெயர் தான் பூந்துரை அப்படின்ற ஒரு நாடு. அதுக்காக தலைநகரமாக வெள்ளோடு அப்படின்ற ஒரு இடத்துல தலைநகராக வச்சு இவர் ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தார். இவர் ஒரு சம்பந்தம் பேசுறதுக்காகவோ ஒரு விஷயமா பக்கத்து ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அந்த ஊர் ஈரோடுன்னு சில பேர் சொல்கிறாங்க, தஞ்சைன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காரு. அங்கே போயிட்டு விருந்தோம்பல் பண்ணும்போது அவருக்கு என்ன சாப்பாடு எந்த அரிசியில் சமைக்கலாம் அப்படின்னு 2 சமையல்காரர்கள், அந்த ஊர் சமையல்காரர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு சமையல்காரர் சொல்கிறான், அந்த ஆளுக்கு அரிசியை பற்றியா தெரிய போகுது, வானம் பார்த்த பூமியாக இருக்குது, அங்கே என்ன அரிசி வருதுன்னே அவங்களுக்கு தெரியல, நம்ம என்ன அரிசியை போட்டால் என்ன இருக்குது, என்னை தேய்ச்சி ஆக்கி விடு அப்படின்னு சொல்கிறது இவரோட காதில் கேட்டுச்சு. ஆமாம், அப்போதைக்கு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் அந்த பகுதிகளெல்லாம் பெருசாக விளைச்சல் இல்லாத பகுதி. கொங்கு நாடு பகுதி எல்லாமே பெருசாக விளைச்சல் இல்லாத, மழை இல்லாத, வானம் பார்த்த பூமியாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த பகுதியாக தான் 800 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதை ஒரு குறை சொல்கிற மாதிரியும் கேலி பண்ணுற மாதிரியும் அந்த சமையல்காரர்கள் பேசுனது இவரோட காதில் விழுந்துச்சு. இவர் அவங்க வீட்டில் போய் சண்டைலாம் எதுவும் போடலை. உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாரு. வந்துட்டு அவரை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்றத ஒரு பக்கத்தை தவிர்த்துட்டு, நம்ம ஊரை அவமானப்படுத்திட்டாங்களே, மழை தண்ணி இல்லையே, நம்ம மக்கள் அப்போ எவ்வளோ பஞ்சத்தில் இருப்பாங்க அப்படின்றத அவர் யோசித்து, அப்போ இந்த பஞ்சத்தை போக்கணும்னா, நல்ல விளைச்சலை கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஊருக்கு தண்ணி வரணும். தண்ணி எங்கேருந்து நம்ம எடுக்க போகிறோம்னா, பவானி ஆற்றுலேருந்து தண்ணியை எடுத்து அங்கேருந்து வழியை உருவாக்கி நொய்யல் ஆற்றில் கொண்டு போய் இணைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஊர்லேருந்து இங்கே அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஏரியோ அணையோ உருவாக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி, அதுக்காக அங்கே இருக்க மக்கள்கிட்ட எல்லாத்தையும் ஓகே வாங்கிக்கிட்டு, அவரோட சொந்தக்காரங்க அவங்கக்கிட்ட இருந்த நிலத்தெல்லாம் வாங்கிட்டு எல்லாருமே டொனேஷனாக கொடுத்துருக்காங்க, யாரும் காசு கொடுத்து வாங்கலை. இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த விஷயத்தை ஆரம்பிக்கும் போது சில பேர் சொல்கிறது, ஆமாம் உங்களுக்கு தான் ஏகப்பட்ட நிலம் இருக்குது, நீங்கள் தானே இந்த இதில் பயன்பட போகிறீங்க, இந்த அணையின் மூலமாக இது இந்த அணை வந்தால் உங்களோட விளைநிலத்து மூலமாக தான் நீங்கள் விளைச்சல் அதிகமாக பண்ணுவீங்க, இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணார், அவரும் எனது பரம்பரையும் எனது சொந்தங்களும் எனது இரத்த சொந்தங்களும் இந்த ஆற்றின் மூலம் வரும் ஒரு சொட்டு தண்ணீரை கூட எடுத்து பயன்படுத்தி நாங்கள் வளரவோ சம்பாதிக்கவோ மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டில் பதிஞ்சிட்டு அவர் அந்த ஊர்ல இருந்து ஊத்துக்குழின்னு இன்னொரு ஊருக்கே இடம்பெயர்ந்துட்டாரு. நான் இந்த விஷயம் எனக்காக நான் பண்ணிக்கலாம், என் மக்களுக்காக பண்ணுறேன், இது பண்ணுறது என்னோட சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிடக்கூடாது, யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல மனசோட, அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட பக்கத்தில் இருக்க இன்னொரு ஊரான ஊத்துக்குழிக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாரு. மொத்தமாகவே ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆயிடுறாரு. உருவாக்க ஆரம்பித்த ஆண்டு 1270 இந்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1282 இதை முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் விடாமுயற்சியாலையும் மக்களின் ஒற்றுமையினாலையும் அவங்க அப்போ கஷ்டப்பட்டது இன்னைக்கு கொங்கு மண்டலம் நல்ல விளைச்சல் தரும் இடமாக மாற்றி கொடுத்தவர் இந்த காலிங்கராயர். இந்த அணையை கட்டும் போது அங்கே அணை கட்டுறதுக்கு தேவைப்படுற கல்லுக்காக ஊரற்றி கோட்டை மலை அப்படின்னு ஒரு மலையை மொத்தமாக அவரோட விலைக்கு வாங்கி அதிலிருந்து கற்களை கட் பண்ணி அதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றி எருமை மாட்டு வண்டியின் மூலமாக அதை எடுத்துகிட்டு போய் அந்த அணையை கட்டியிருக்காங்க.
800 வருஷமாகியும் இன்னும் அந்த கற்கள் தேயலை, அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நேற்று கட்டின பிரிட்ஜு கீழே விழுற மாதிரி 800 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு அணை இது வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டாக நல்ல ஸ்ட்ராங்காக ஓடிக்கிட்டு இருக்கு அந்த காளிங்கராயர் கட்டின அணை. அதனால தான் அவர் காளிங்கராயர் அப்படின்னு இன்னைக்கு பேர் சொல்லி எல்லாரும் பெருமை கொள்றதுக்கான காரணமே அதுதான். இவர் கட்டின அந்த அணையானது பவானி ஆற்றிலிருந்து நெய்யல் ஆற்று வரைக்கும் போகுதுன்னு சொன்னேன். ஆனால் இதுக்கும் இடைப்பட்ட தூரம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-52 கிலோமீட்டர் தான். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த டிஸ்டன்ஸை 90 கிலோமீட்டராக மாற்றிருக்காரு. இப்படி வளைஞ்சு 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 கொண்டு போய் அந்த அணையை நொய்யல் ஆற்றோட இணைச்சிருக்காரு. அப்படி வளைஞ்சு வளைஞ்சு செஞ்சு அந்த ஆற்றை உருவாக்குனது மூலமாக ஒரு இடத்துல தண்ணீர் நிற்கும், அதன் மூலமாக இங்கே நிலத்தடி நீர் அதிகமாகும். அது அப்படியே கொஞ்சம் ஃப்ளோவாகி மேலே வரும், மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு வரும், இன்னொரு ஊர்கிட்ட அந்த நிலத்தடி நீர் நிற்கும், அதிகமாகும், விளைச்சலும் அதிகமாகும் அப்படின்ற ஒரு அப்போவே அது இன்ஜினியரிங் மைண்டோட அப்போவே அதை செயல்படுத்தியிருக்காரு. இன்னும் அவர் வேற என்ன நுணுக்கம் பண்ணியிருக்காங்கன்னா, பவானி ஆறு இங்கே இருக்குன்னா நொய்யல் ஆறு இங்கே இருக்குது, நம்ம ஸ்லோப்பில் போகிற மாதிரியான ஒரு நிலபூமி தான் அந்த இடத்துல. இதை எல்லாருமே யோசிச்சாங்க, எப்படி இதை சாத்தியமாகும், இப்படி இருக்க தண்ணியை இப்படி கொண்டு போகலாம், மட்டமாக இருக்க தண்ணியை மட்டமாக கொண்டு போகலாம், எப்படி ஒரு நீரோட்டத்தை மேல் நோக்கி கொண்டு போக முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அதில் தான் இவர் சாதனை படைச்சிருக்காரு. அதோட ஸ்ட்ரக்சரு அந்த அளவுக்கு சூப்பராக கட்டியிருக்காரு. இந்த அணைக்கட்டில் போகிற ஒவ்வொரு கால்வாயுமே சிறிய ஓப்பனாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் தண்ணி நின்று போகும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, தண்ணி நிற்கிறதுனால நிலத்தடி நீர் பெருகும் அப்படின்ற இன்னொரு காரணத்துக்காகவும். இதுதான் காளிங்கராயர் அணை. தனி ஒரு மனுஷனா தனக்காக இல்லாமல், இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி தனக்காக இல்லாமல், தான் குடும்பத்துக்காக இல்லாமல், மக்களுக்காகவும் நாட்டிற்காகவும் ஒரு பெரிய அணையே உருவாக்கியிருக்காரு. அப்படி உருவாக்குன அந்த அணையில் அவருக்குன்னு ஒரு சொட்டு தண்ணி கூட எடுத்துக்க மாட்டேன், நான் இல்லை என் சொந்த பந்தமும் எடுத்துக்காது அப்படின்னு சொல்லி ஊரை விட்டே ஊர் போய் உக்காந்துருக்க அந்த மாதிரி மன்னர்கள் இருந்த காலம்தான். அந்த மாதிரி மன்னர்கள் இருந்த நாட்டில் தான் இன்னைக்கு அப்பனுக்கு அப்புறம் புள்ள, பிள்ளைக்கு அப்புறம் பேரன், இந்த மாதிரியான அரசியல் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் காளிங்கராயருக்கு ஒரு பெரிய வணக்கம் சொல்லுவோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, ஒரு அணையை உருவாக்குறதுக்கு இப்போ இருக்கிற டெக்னாலஜின்னு கூட முடியாமல் இருக்காங்க. 800 வருஷத்துக்கு முன்னாடி கீழேருந்து மேல் மட்டத்துக்கு போக வேண்டிய நீரை 52 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்க வேண்டிய இடத்த 90 கிலோமீட்டர் வளைவும் நெளிவுமா எந்தெந்த இடத்துலலாம் நிலத்தடி நீர் தேவை நிற்க வேண்டும்னு கணக்கு பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணி 800 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ணியிருக்காருன்னா அவரோட திங்கிங் மைண்டும் மக்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு ஆசையும் எவ்வளவு பற்றும் இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம அதில் கண்டிப்பாக குறிப்பிடணும். காளிங்கராயருக்காக அந்த அணைக்கட்டு பக்கத்தில் ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க, வெங்கல உருவ சிலை ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பக்கம் போனீங்கன்னா போய் அவர் பாருங்கள். இவரை நினைக்கும் போது எனக்கே அந்த பிளேஸ்க்கு போய் பார்க்கணுன்னு தோணுது. நம்ம இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் விளாக்ஸ் போக போகிறோம், அங்கேயும் போவோம், அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுவோம். நன்றி. Kutti dinosaur